பொங்கல் விழாவை முன்னிட்டு 10ஆம் தேதி முதல் 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து 14,104 சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு. கர்நாடகாவில் 2 பச்சிளங்குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு. வெளிநாடுகளுக்கு செல்லாதவர்களுக்கு தொற்று வந்தது எப்படி என விசாரித்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அறிக்கை. சட்டப்பேரவை கூடிய சில நிமிடங்களிலேயே வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. சட்டமன்ற மரபின்படி உரையை வாசிக்காமல் புறக்கணித்துவிட்டு புறப்பட்டுச் சென்றதால் சர்ச்சை. சட்டப்பேரவையில் தேசிய கீதம் மீண்டும் அவமரியாதை செய்யப்பட்டதாக ஆளுநர் மாளிகை குற்றச்சாட்டு. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டபோது தேசிய கீதத்தை முதலில் பாட வேண்டும் என முதலமைச்சர் மற்றும் சபாநாயகரிடம் ஆளுநர் அறிவுறுத்தியதாகவும் விளக்கம். ஆளுநர் புறக்கணித்துவிட்டு சென்ற உரையின் தமிழாக்கத்தை வாசித்தார் சபாநாயகர். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்தை தமிழக அரசு தடுக்கும் என உறுதி. சட்டப்பேரவையில் தொடர்ந்து 3வது ஆண்டாக சர்ச்சையானது ஆளுநர் உரை. பிரதமர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர்களை டாக் செய்து விளக்கத்தை வெளியிட்ட ஆளுநர் மாளிகை. அவை கூடும்போது தமிழ்த்தாய் வாழ்த்து, நிறைவடையும் போது தேசிய கீதம் என்பதே சட்டப்பேரவையின் மரபு என துரைமுருகன் விளக்கம். அவை மரபு பற்றி ஏற்கனவே கூறியும் மீண்டும் பிரச்சினை செய்யும் ஆளுநரின் உள்நோக்கம் என்ன எனவும் கேள்வி. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாடப்படாதது தொடர்பாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக கடந்த ஆண்டு ஆளுநர் அவர்கள் இதே கருத்தை கோடிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த கடிதத்திற்கு அப்போதே பதிலளித்து இந்த அவையில் பின்பற்றப்படும் மரபின் அடிப்படையில் ஆளுநர் உரையின் தொடக்கத்தில் தமிழாய் வாழ்த்தும் உரையின் நிறைவில் தேசிய கீதமும் பாடுபடுவதை பின்பற்றப்பட்டு வரும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் மீண்டும் இன்று அதையே ஒரு பிரச்சனையாக ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டு அவர் அரசுக்கு அனுப்பிய உரையை படிக்காமல் சென்றுவிட்டது அவரது உண்மையான நோக்கம் என்ன என்பதை கேள்விக்குறியாக்குகிறது. ஆளுநர் உரை என்பது சபாநாயகர் உரையாக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். காற்றடைந்த பலூன் போன்று பெரியதாக இருக்கிறதே தவிர ஆளுநர் வேறு எதுவும் இல்லை எனவும் பேட்டி. இந்த மேதக ஆளுநர் என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையா மாறிடுது. இந்த உரையில பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயகர் உரையாக காட்சியளிக்கின்றது. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இதில் வேறு எதுவும் இல்லை. துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாதது தொடர்பாக ஆளுநரை கண்டித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது காங்கிரஸ். மாணவிக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரை கைது செய்ததை கண்டித்து அக்கட்சி எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. அப்படிப்பட்ட கொடூர சம்பவம் நடக்கக்கூடாது என்பதில் எல்லோரும் உறுதியா இருக்கணும். அது அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதற்கு அரசியல் கட்சிகள் போராடுவதற்கு ஜனநாயக உரிமை இருக்கிறது. அப்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போராடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டு போராடியவர்களை கைது செய்து அடைத்து வைத்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆளுநர் வெளியேறிய பின் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பாஜக எம்எல்ஏக்கள்
பிரிவினைவாத தன்மையுடன் தமிழக அரசு செயல்படுவதாக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் குற்றச்சாட்டு.